ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி என்னென்னலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, டயபெட்டிஸ்னால் என்ன, டயபெட்டிஸோட டைப்ஸ் என்னதெல்லாம் பார்த்துருந்தோம், அப்புறம் சிம்டம்ஸ் பார்த்துருந்தோம். ரீசன்ட் வீடியோவில் வந்து டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, வாட் ஆர் த நார்மல் வேல்யூஸ், என்னென்ன நார்மல் வேல்யூஸ் இருக்குது, இது எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுக்கிற மெடிசன் வந்து என்னென்ன மெடிசன் எடுக்கிறாங்க, அந்த மெடிசன் வந்து அவங்க பாடியில் எப்படி ரியாக்ட் பண்ணுது. எல்லா மெடிசனுமே சுகரை ரெடியூஸ் பண்ணுறதுல ஒரு மெடிசனும் ஒரு பாடி பார்ட்டில் போய் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதோட டைம் டியூரேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டஸ், டைப் 2 டயபெட்டிஸ், 2 டயபெட்டிஸ் இருக்குன்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிளியர் ஐடியா இல்லை அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். அதோட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. டைப் 1னா என்ன, டைப் 2னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டைப் 1 ஃபஸ்ட் வந்து நம்ம டைப் 1ஓட மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டஸுக்கு என்னென்ன மெடிசன் கொடுப்பாங்க அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் மெல்டஸுக்கு என்னென்ன மேனேஜ்மெண்ட் இருக்குது அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைப் 1 எடுத்துக்கிட்டோன்னா அதில் மேஜர் பார்ட் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா டைப் 1ல வந்து பேன்க்ரியாஸ் வந்து ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை, ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி த ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் ஆல்சோ இன்சுலின் அப்படி தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு இன்சுலினில் வந்து ஒரு 3 விஷயம் நம்ம கவனிக்கணும். எந்த ஒரு இன்சுலின் எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கிற இன்சுலின் வந்து இப்போ நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்சுலின் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எந்த டைம்லேருந்து இது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகும். எந்த இன்சுலினுமே கொடுத்த உடனே அடுத்த செகண்டில் ஒர்க் ஆகுது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அப்போ அது எந்த டைமில் ஒர்க் ஆகும், எந்த டைமில் அது வந்து ஃபுல் எஃபெக்ட் காமிக்கும். ஒரு இன்சுலின் கொடுத்தோன்னா ஸ்டார்டிங் மேலே ஸ்லோவாக ஒர்க் பண்ணி ஒரு டைமில் வந்து அதோட ஃபுல் எஃபெக்ட் நம்ம காமிக்கும். அது எப்போ, அப்புறம் அந்த கொடுத்த இன்சுலினோட எஃபெக்ட் வந்து நம்ம பாடியில் எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்ற ஒரு 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். எப்போ ஒர்க் பண்ணும், எப்போ பீக் எஃபெக்டில் இருக்கும், எவ்வளோ நேரம் நம்ம பாடியில் இருக்கும். இது எல்லா இன்சுலின்லையும் இந்த 3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இன்சுலின் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்சுலினோட மெடிக்கல் ப்ரொஃபஷனல் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த இன்சுலின் கொடுக்குறீங்கன்னா இந்த இன்சுலின் எவ்வளோ நேரத்தில் வேலை செய்யும், அப்போ பேஷண்ட்டோட சுகர் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொடுத்துட்டோம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இன்சுலின் கொடுத்துட்டோம், அந்த சில இன்சுலின் வந்து வித்தின் 15 மினிட்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். பேஷண்ட்டுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வருது, ஆனால் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்துட்டோம். 15 மினிட்ஸில் இப்போ நம்ம இன்சுலின் கொடுத்துட்டோம் அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸில் நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த இன்சுலின் வந்து வித்தின் 15 மினிட்ஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த இன்சுலினை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் இப்போ இன்சுலின் கொடுத்துட்டீங்க, ஃபுட்டு வர 1 ஹவர் ஆகும். அப்போ அந்த 1 ஹவரில் பேஷண்ட் எங்கே போயிடுவாங்க அப்படின்னா ஹைப்போகிளைசிமியான சுகர் லெவல்லாம் கம்மியாகி கிடினஸ் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் இன்சுலின் எடுக்கிறவங்களா இருந்தாலும், இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நீங்கள் இன்சுலின் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுக்கிற இன்சுலினோட டைம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அன்னெசரி காம்ப்ளிகேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் வந்து இது வந்து வித்தின் 30 மினிட்ஸில் வந்து, இப்போ நீங்கள் ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தின் 30 மினிட்ஸில் இது வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இதோட பீக் எஃபெக்ட் எப்போ இருக்குன்னா 90 to 120 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே அதோட பீக் எஃபெக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இது எப்போ நம்ம பாடி விட்டு போகும் அப்படின்னா 4 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம பாடியில் ஒர்க் பண்ணோம். 4 to 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மெடிசனோட எஃபெக்ட் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, லைக் ஹியூமலின் ஆர் நோவோலின் ஆர் அஃப்ரிசா, இதெல்லாமே இந்த மெடிசனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்கேஸ் இதில் இல்லாத மெடிசன் எதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி இருக்கலாம். ஏன்னா நிறைய ட்ரேட் நேம் இருக்குது இன்சுலினில். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, இது வந்து ஷார்ட் ஆக்டிங்காக ரேபிடான்னு பார்த்துட்டு, அப்போ இந்த டைமிங் சேம் தான், பட் டைட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ரேபிட் ஆக்டிங் இன்சுலின். இது வந்து வித்தின் 15 மினிட்ஸில் வந்து ஒர்க் பண்ணும். இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸில் இட் ஸ்டார்ட் டு ஒர்க். இதோட பீக் எஃபெக்ட் எப்போ அப்படின்னா 60 மினிட்ஸில் பார்க்கலாம். எடுத்துக்கிட்ட 1 ஹவரில் இதோட பீக் எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஓகேங்களா? யூஸ்வலி இந்த இன்சுலின் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் யூஸ்வலாக கொடுப்பாங்க. 15 மினிட்ஸ் முன்னாடி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. அது கரெக்டாக இருக்கும். இந்த சுகர் ப்ரொடியூஸ் ஆகும், இந்த இன்சுலின் ஒர்க் பண்ணும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது வந்து அப் டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம பாடியில் இருக்கும். 4 ஹவர்ஸ் வரைக்குமே நம்ம பாடியில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிசால்வ் ஆயிரும். டிசால்வ் மீன்ஸ் இது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும், இதோட எஃபெக்ட் இருக்காது. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் டோஸ் நம்ம கொடுக்கலாம், வேணும்னா கொடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரேபிட் ஆக்டிங். அப்புறம் அடுத்துள்ள இன்சுலின் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா குளுசின், அப்பிட்ரா, லிஸ்ப்ரோ, அஸ்பேட், நோவோலாக், எஃப்ஐஎஸ்பி, இதெல்லாமே இந்த ட்ரேட் நேம். இந்த அவைலபிள் பிராண்டில் வந்து இன்சுலின் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின். அப்படின்னா இந்த இன்சுலின் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து 1 to 3 ஹவர்ஸ் இது ஒர்க் பண்ணவே அவ்வளோ டைம் எடுக்கும். ஓகேங்களா? 1 to 3 ஹவர்ஸ் இது வந்து ஒர்க் பண்ண டைம் எடுக்கும். இதோட பீக் எஃபெக்ட் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8 ஹவர்ஸில் வந்து இது வந்து நல்ல ஒரு
அதோட ஃபுல் எஃபெக்டை காமிக்கும். 6-8 ஹவர்ஸ்லேருந்து ஒரு ஃபுல் எஃபெக்டை காமிக்கும். அப்புறம் 12 ஹவர்ஸில் வந்து இந்த இன்சுலின் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். நம்ம பாடியை விட்டு அதோட எஃபெக்ட் எல்லாமே கம்மியாகி அந்த கொடுத்த இன்சுலின் வந்து பாடியில் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். எப்போ 12 ஹவர்ஸில். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா நோவோலின் ஹியூமோலின் என், நோவோலின் என், ஹியூமோலின் என். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வந்து லாங் அல்ட்ரா லாங் ஆக்டிங் அந்த டைப்பில் ஒரு இன்சுலின் இருக்குது. இது வந்து 4th டைப். ஓகேங்களா. இந்த டைப் இன்சுலின் வந்து எப்போ ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 14 to 40 ஹவர்ஸ். நீங்கள் இந்த இன்சுலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 to 40 ஹவர்ஸ் வரைக்குமே உங்கள் பாடியில் இந்த இன்சுலின் இருக்கும். 40 ஹவர்ஸ்னால் ஆல்மோஸ்ட் பர் டே வந்து 24 ஹவர்ஸ் தான். அப்போ மீன்ஸ் நாட் 2 days இல்லை, மேக்ஸிமம் 1.5 டேஸ்க்கு மேலே இந்த எஃபெக்ட் வந்து உங்கள் பாடியில் இருக்கும். ஓகேங்களா. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா கிளார்ஜின், லாண்டஸ், பெசக்லார், டெட்டிமிவேர், லெமிவீர், ட்ரெசிபா, இது மாதிரி ட்ரேட் நேமில் இருக்கும். இது எல்லாமே லாங் அல்ட்ரா லாங் ஆக்டிங் இன்சுலின். ஸோ இந்த 4 டைப்ஸ் இன்சுலின் இருக்குது. உங்களோட இன்சுலின் எதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணி அதோட டைமிங்கை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டயட்டோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நம்ம அன்னெசரி காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த 4 டைப்ஸ் இன்சுலின் நம்ம பார்த்தோம். லாங் ஆக்டிங், ரேபிட் ஆக்டிங், இன்டர்மீடியேட் ஆக்டிங், அல்ட்ரா லாங் ஆக்டிங். ஸோ இது எல்லாமே டைப் 1 மெடிசன். டைப் 1 மெடிசன் வந்து உங்கள் பாடியில் இப்படி தான் ஒர்க், இந்த இன்சுலின் டைப் எல்லாமே இப்படி தான் ஒர்க் பண்ணும். இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது இன்சுலின் எடுக்கிறது. ஒன்று வந்து இன்ஜெக்டபிள் ஃபார்ம். இன்ஜெக்டபிள் ஃபார்ம்னா நம்ம வந்து இன்சுலின் சிரஞ்ச் இருக்குல்ல, மேபி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க ரெஃப்ரிஜிரேட்டரில். அதுலேருந்து நம்ம இத்தனை யூனிட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மசாலில் கொடுப்போம். ஓகேங்களா. அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா இன்சுலின் பம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம பாடியில் அட்டாச் ஆகிட்டு அதில் வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்டர் இருக்கும். அது வந்து அவர்லி வந்து நம்ம சுகர் குளுக்கோஸ் வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பம்ப் பண்ணிக்கிடும். ஓகேங்களா. அந்த 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த இன்சுலின் இன்ஜெக்டபிள் மெத்தட் வந்து தனியார் வீடியோவில் பார்க்குறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.